மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போன்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். கண்ணனும் பெருமானையே அடைய வேணும் என்று ஆசைப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையில் இது முதல் பாசுரம். இந்த முதல் பாசுரத்திலே ஆண்டாள் எல்லாரையும் வருக வருக என்று கூப்பிடுகிறாள். நேரிழையீர், பெண்களே, அழகாக அலங்காரம் பண்ணிக்கொண்ட பெண்களே, எல்லாரும் வாருங்கோள், எல்லாரும் வந்து சேருங்கள் என்று தெரிவித்தாள் ஆண்டாள். உடனே அந்த பெண்கள் கேட்டார்கள், எல்லாரையும் வாருங்கள் என்று கூப்பிட்டாயே, இன்று என்ன விசேஷம் என்று ஆண்டாளிடம் கேட்க ஆண்டாள் அதற்கு பதில் கூறினாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், இன்று மார்கழி மாதம் பிறந்து விட்டதே, அதுவும் அழகான பௌர்ணமி. மார்கழி மாதமும் பிறந்து பௌர்ணமியும் அமைந்து கண்ணனை குறித்து நோன்பு நோக்கக்கூடிய காலம் நமக்கு உண்டானதே, இதைவிட ஒரு உயர்ந்த நாள் நமக்கு அமையுமா? அத்தியமே சபலம் ஜன்மா என்று அக்ரூரர் கண்ணனை கூப்பிடுவதற்காக வடமதுரையிலிருந்து கிளம்பும் போது சொன்னார். கம்சன் கூட்டம் அக்ரூரர்கிட்ட சொன்னான், அக்ரூரா நீ சென்று கண்ணனை கூட்டி கொண்டு வான்னு சொன்ன உடனே அக்ரூரர் வடமதுரையிலிருந்து கிளம்பி கோகுலம் போனார். போகும் பொழுது அக்ரூரர் சொன்னார், என்னுடைய ஜென்மாவிலேயே இன்றுதான் எனக்கு நல்ல நாள் என்று தெரிவித்தார். அதுபோல் ஆண்டாளும் தெரிவிக்கிறாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மதினா ஞானம்னு அர்த்தம். இங்க என்ன ஞானத்தை தெரிவிக்கிறாள் ஆண்டாள்? இந்த பாட்டினுடைய கடைசியில தெரிவிக்கிறாள், நாராயணனே நமக்கே பறை தருவான். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்ததே. கண்ணனை குறித்து நோன்பு நோக்க வேணும் என்று நாம் கிளம்பினோமே, அந்த கண்ணனும் பெருமானே நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்ப்பான். அந்த கண்ணனும் பெருமானே நாம் எதை பிரார்த்தித்தோமோ அதை கொடுப்பான். நாராயணனே நமக்கே, அந்த கண்ணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தையும் அறியாத நமக்கே பறை தருவான். பறைன்னு சொன்னால் கைங்கரியம்னு அர்த்தம். இப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்ன ஆண்டாள் யாரை பார்த்து தெரிவிக்கிறாள்? சீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள். சீர் மல்குமாய்ப்பாடி, சீர்னா பெருமைன்னு அர்த்தம். ஆய்ப்பாடின்னா பசுமாடுகள் இருக்கும் இடம் ஆய்ப்பாடி. அது மட்டும் கிடையாது, இன்னொரு அர்த்தம் உண்டோ, கண்ணன் அவதாரமுனிய கோகுலம். அந்த கோகுலத்துக்கு என்ன சீர்மை? கண்ணனே வந்து பிறந்தான், அதுதான் பெருமை. அதுக்கு பெருமைக்கு ஒரு அடையாளம் கூறினார்கள் நம்முடைய பெரியவர்கள். 1 லிட்டர் பாலை கறந்தோம், அதை நன்னா காய வைத்தோம், புற குத்தினோம், அதில் தயிர் உண்டாகிறது. அந்த தயிரை நன்னா கடைஞ்சோம், அதுலேருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கிறது. அந்த வெண்ணெயை காய்ச்சினோம்னா நெய் கிடைக்கும். ஒரு 1 லிட்டர் பாலை காய்ச்சினோம்னா ஏதோ ஒரு 250-300 நெய் கிடைக்கலாம். இது ஒரு உதாரணம். ஆனால் ஆண்டாள் கூறினாள், கண்ணனும் பெருமான் அவதாரம் பண்ணிய திருவாய்ப்பாடியிலே 1 லிட்டர் பாலை காய்ச்சினாலும் 1 லிட்டர் நெய்யே கிடைக்கும். அந்த அளவுக்கு சீர்மை மிகுந்தது. சீர் மல்குமாய்ப்பாடி, அந்த திருவாய்ப்பாடியிலே வந்து பிறந்தவர்களே, செல்வச் சிறுமீர்கள், யாருக்கும் கிடைக்காத செல்வம் உங்களுக்கு கிடைத்ததே. விபீஷணாழ்வானுக்கு கிடைத்த செல்வம், கஜேந்திர ஆழ்வானுக்கு கிடைத்த செல்வம், பிரகலாத ஆழ்வானுக்கு கிடைத்த செல்வம் உங்களுக்கு கிடைத்ததே என்று ஆண்டாள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய சிறுபெண்களை பார்த்து கூறினாள். உடனே அவர்கள் கேட்டார்கள், ஆண்டாளே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு கூறினாய், நாராயணனை குறித்து நோன்பு நோக்க வேணும், யாருக்கெல்லாம் ஆசை உண்டோ அவர்களெல்லாம் வாருங்கோள். பாசுரம் எப்படி இருக்குன்னா, போதுவீர் போதுமினோன்னு இருக்கு. ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கணும்? யாருக்கெல்லாம் வர வேண்டும் என்ற ஆசை உண்டோ அவர்களெல்லாம் வாருங்கோள்னு சொல்லியிருக்கணும்.
ஆனால் வாருங்கோள்னு சொல்லாமல் போதுவீர் போதுவினோன்னு சொன்னாலே அதற்கு என்ன காரணம்னா, ஆண்டாளுக்கு ஒரு ஆசை, இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கண்ணனை குறித்து நோன்பு நோற்க வேண்டும், எல்லாரும் கண்ணனை குறித்து நோன்பு நோற்று கண்ணனை அடைய வேண்டும். அப்போ இப்போ எல்லாரையும் இவ்வளோ வாருங்கள்னு கூட்டா, எல்லாரும் வந்தார்கள். வந்தவுடனே அவர்களை முன்னே போக விட்டு இவள் பின்னே நின்றாள். அதற்கு என்ன காரணம்னா, இன்னும் யார் யார் வரவில்லைன்னு பார்க்கணுமே. இப்போ வரக்கூடிய பெண்கள் முன்னாடி போனால் யார் யார் வரவில்லைன்னு தெரியாது. அவர்களையெல்லாம் போக விட்டு ஆண்டாள் பின்னே நின்று கொண்டாள். நீங்கள் எல்லாரும் செல்லுங்கள், உங்கள் பின்னே நான் வருகிறேன். உடனே அவ கேட்டா, சரி நாங்கள் அப்படியே போகிறோம், கண்ணனை குறித்து நோன்பு நோற்க போகிறோம். ஆனால் ஏதோ நாராயணன்னு சொன்னியே, நோன்பு நோற்பது கண்ணனைன்னு சொன்னாய், ஆனால் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பாடினியே. ஆண்டாளே, நாராயணன் யாரு, கண்ணன் யாரு, நீ எங்களுக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னு அந்த சிறு பெண்கள் எல்லாரும் கேட்டார்கள். உடனே ஆண்டாள் தெரிவித்தாள், நாராயணன்னு நான் யாரை சொன்னேன், அவன் யார் தெரியுமா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கையில் ஒரு வேல் இருக்குமா. அந்த வேல் எதுக்குன்னா, கண்ணனை யசோதை தூளியில் விட்டுட்டு ஏதோ காரியம் பார்க்க போவள். அப்போ அந்த தூளி எங்கே விட்டுருக்காளோ அந்த இடத்துல கண்ணன் தூங்குறான் இல்லையா, அங்கே ஓரத்தில் ஒரு சின்ன எறும்பு போகும். அந்த எறும்பு போனாலே நந்தகோபனுக்கு பயம் வந்துடும். ஐயோ, இந்த எறும்பு கண்ணனை கொன்று விடுமோ அப்படின்னு கையில் இருக்கிற வேல் இருக்கே, அந்த வேலை கொண்டு அந்த எறும்பை கொன்னுடுவானாம். அந்த அளவுக்கு கண்ணனிடத்தில் அவனுக்கு ஈடுபாடு, கண்ணனுக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற பயம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அவன் யாரு, அவன்தான் நாராயணன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த கண்ணி, ஏறார்ந்த கண்ணினா இவளை போல அழகான கண் யாருக்கும் கிடையாது. என்ன காரணம்னா, பகவானையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவள் இல்லையா, அதனால தான் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். என்னதான் தகப்பனாரிடத்தில் பவ்யமாக கண்ணன் இருந்தாலும் தாயாரிடத்தில் கொஞ்சம் மிடுக்காதான் இருப்பனாம், அதனால தான் இளம் சிங்கம். கார்மேனி நல்லா கருப்பாக இருப்பனாம். ஆகாயத்தில் மேகங்கள் எப்படி கருப்பு, அதே கருப்பு கண்ணன். செங்கண், சிவந்த கண்களை உடையவன். என்ன காரணம்னா, சிவந்த கண்களை உடையவன்னா கண்ணனுக்கு ராத்திரி தூக்கமே வராதான். ஏன் தூக்கம் வராதுன்னா, நாளைக்கு காலையில் எங்கே திருட போகிறது, யாராத்தில் வண்ணன் என்ன இருக்கும், யாரை கூட்டின்னு போகலாம், இப்படியே நினச்சி விட்டான்னா ராத்திரி எங்கே தூக்கம் வரும், அதனால் கண்கள் சிவந்து போயிடுமாம். செங்கண் கதிர்மதியம் போன் முகத்தான். அந்த முகத்தில் கண்கள்னு சொன்னாலே ரெண்டு கண்கள் இல்லையா, ஒரு கண்ணு சூரியனை போலவாம், ஒரு கண்ணு சந்திரனை போல. வெண்ணெய் கொடுக்குற வாழ்கிட்ட சந்திரனை போல இருப்பான், வெண்ணையை ஒளிச்சு வச்ச வாழ்கிட்ட சூரியனை போல இருப்பானாம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போன் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். பெண்களே எல்லாரும் வாருங்கோள். எல்லாரும் எதுக்காக வரணும் தெரியுமா, அந்த கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாரும் சொல்லணும், ஆண்டாள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நோன்பு நோற்க போனாள், நோன்பு நோற்றாள், நோன்பையும் நன்றாக நோற்றாள் என்று எல்லோரும் நம்மை பெருமையாக பேச வேண்டும். அப்படி நாம் நோன்பு நோற்க வேண்டும், அதற்காக நீங்கள் எல்லாரும் வாருங்கோள் என்று இந்த முதல் பாசுரத்திலே ஆண்டாள் வருக வருக என்று எல்லாரையும் கூப்பிட்டாள்.